ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடலுக்கு முட்டு கொடுப்பவர். விஜய் அவர்கள் 2024 கட்சி தொடங்குறாரு, 25 பிரச்சாரங்கள் போறாரு, 26 முதலமைச்சர் ஆயிட முடியுமா? ஏன் ஆக முடியாது? ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு நடிகராகவே திரும்பி போயிடுறாரு, மக்கள் கூட நிற்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்றாரு. யார் மக்களுக்காக நின்றவர்கள்? கொள்ளையடித்தவர்களா? நாற்காலிகள் மாநாடு இந்த நாட்டில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திமுகவுக்கு தான் பொருந்தும். உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். கரூரில் ஊழல் துறை அமைச்சர் தெரியுமா உங்களுக்கு? முன்னாள் ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார். சிறையில் கூட 2 வருஷம் இருந்தார்ல ஊழலுக்காக. 200 காசு கொடுத்து மத்தியானம் பிரியாணி கொடுத்து சாயங்காலம் குவார்டர் கொடுத்தா எவன் தான் வரமாட்டான்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடத்துலையும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. விஜய்க்கு என்ன குவார்டர் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களா? காலையில் பழைய சோத்தை தின்னுட்டு எப்படியாவது தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக 7 மணிக்கே அந்த இடத்துக்கு வந்து குமிச்சிடலாம். நுழைய முடியாதபடி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிற விஜய் கரூரில் கலக்க இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இரட்டை இலையை வைத்திருக்கிற எடப்பாடியாருக்கும் விஜய்க்கும் யுத்தம். திமுக சீன்லே இல்லை. திணறுகிறது திமுக. என்ன செய்ய போறோம்னு தெரியாம போட்டுறாங்க. கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இப்ப பேசுங்க. ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்க? திமுகவுக்கும் யாருக்கும் போட்டி தெரியுமில்ல. 65 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடியார் வெற்றி பெற வைத்திருக்கிறார். கூட்டணி சார்பில் 85 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துட்டாங்களா? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் என்ன நடத்த முடியல உங்களால்? என்ன பிரச்சனை? இன்னைக்கு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை பெரியார் வழியில் சீதாராமையா இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இல்லை. ஏன் சார்? நாடு நல்லா இருந்தா தானே சார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. புதுசாக கட்சி தொடங்கி ஆரம்பித்து நடிகர்கள்லேருந்து அரசியல்வாதியாக வராங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலில் யாரும் வரலாம். வெல்ல வேண்டும் என்பது தான் இன்றைக்கு அதிகார போட்டி. யாரை சொல்ல வரீங்கிறது எங்களுக்கு புரியுது. திருச்சியை திணறடித்தவர், திருவாரூரையும் திணறடித்தவர், அதைவிட நாகப்பட்டினத்தை நாரடித்தவர், அடுத்து கரூரில் விஷயம் செய்ய இருக்கிறார் என்கிற செய்தி. மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் 2 மாநாடுகளை ஒரே ஆண்டுக்குள் போட்டு முடித்துவிட்டு மக்களை சந்திப்பதற்கு காரிக்கிழமை தோறும் கிளம்பிவிட்டார். நாகப்பட்டினத்தில் பேசுகிற பேச்சுக்கு அங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் கூட வாய் திறக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ வாய் திறக்கிறார். ஆளூர் ஷானவாஸ் இவரே சட்டப்பேரவையில் என் தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதைவிட அவர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுகிற போது அதிகாரிகள் தடுத்ததை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொடி கம்பத்தை பறக்க விட்டவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடலுக்கு முட்டு கொடுப்பவர். ஸோ இப்படி பேசினா மட்டும் அவர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா சார்? அப்போ பேசியவெல்லாம் முதலமைச்சர் ஆனாங்களே, அது எப்படி? ஆமாம் சார், பேசி முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் 2024 கட்சி தொடங்குறாரு, 25 பிரச்சாரங்கள் போகிறாரு, 26 முதலமைச்சர் ஆகிட முடியுமா? ஏன் ஆக முடியாது? 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணார். எம்ஜிஆர் அவர்கள் திமுக. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு எடுத்துக்காட்டை விட ஆந்திராவுக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்டிஆர் கட்சி தொடங்கவே இல்லை. சந்திரபாபு நாயுடுக்கு காங்கிரஸ் சார்பில் ஒரு சீட்டு வாங்கலான்னு போராடுறாரு. காங்கிரஸ் கொடுக்கல. உடனே என்டிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. 6 மாதத்தில் எப்படி முதலமைச்சர் ஆனார்? அது எப்படி நடந்துச்சு? 1.5 வயது குழந்தையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஏன் ஆளக்கூடாது? ஒரு தமிழை ஏன் ஆளக்கூடாது? நான் கேட்குறேன். என் தகுதி இல்லையா? மக்கள் தீர்மானிப்பது தான். மக்கள் எதை முடிவெடுக்கிறார்களோ அவர்களே ஆட்சி அமைப்பார்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திக்கிறது இல்லை, களத்தில் போய் சந்திக்கிறது இல்லை, மேடை போட்டோ இல்லை ஒரு வாகனத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு நடிகராகவே திரும்பி போயிடுறாரு, மக்கள் கூட நிற்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் மக்களுக்காக நின்றவர்கள்? கொள்ளையடித்தவர்களா? சார், இத்தனை வருஷம் நம்ம 70 வருஷம் ஆண்டுகளாகவும் மக்களுக்காக என்ன மக்களுக்காக செஞ்சாங்க? சார், எவ்வளோ கல்விக்கு நடத்திட்டு என்ன நடந்திருக்கு? கல்விக்கெல்லாம் சார் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், கல்வி. காமராசரை காப்பி அடிக்கிற வேலை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தன்னிகரற்ற ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருவதை ஆண்டவர்கள் சகித்து கொள்ளாமல் அலறுகிறார்கள். ஏன்? அது சின்ன குழந்தை, தவழுகிற குழந்தை தானே, அப்படியே கடந்து போயிட வேண்டியது தானே. ஏன் தடுமாறி நிற்கிறீங்க? அப்படியே அமைச்சரை விட்டு உடனே திருவாரூரில் மக்கா 4 நாற்காலிகள் மாநாடு போட்டிங்க தெரியுமா? கரூரில் முப்பெரும் விழாங்கிற ஒரு நாற்காலி மாநாடு போட்டாங்க. நான் கேட்குறேன், மக்கள் மாநாடை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ அண்மையில் ஒருத்தர் வந்தார், மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடுன்னு அவர் வாட்டுக்கு ஏதோ அண்ணனோட ஸ்டைலில் தனியாக போயிட்டு அது அவர் போயிட்டுருக்கிறாரு. நாற்காலிகள் மாநாடு இந்த நாட்டில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திமுகவுக்கு தான் பொருந்தும். உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். கரூரில் முப்பெரும் விழான்னு சொல்லி ஒரு பெரிய நாற்காலி மாநாடு. கடைசி 200 காசு கொடுக்கலவருக்கு நாற்காலியை தூக்கிட்டு போயிட்டான். 367 நாற்காலியை காணுமா? எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், வடக்கு மாவட்டம் சார்பில் அந்த சைதை சாதிக்குன்னு ஒரு பேச்சாளர் போய் பேச போகிறாரு நாற்காலிகள்கிட்ட.
அது பயங்கரமான மாநாடு ஆகிப்போச்சு, நாற்காலிகள் மாநாடு. பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நிர்வாகியான சைதை ஷாதிக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து சாறை சாறையாக வெளியேறி சென்றனர். அவர்களை செல்ல விடாமல் திமுகவினர் தடுக்க முயன்ற போது பொதுமக்கள் அவர்களின் பேச்சை கேட்காமல் கலைந்து சென்றனர். இதனால் மக்கள் கூட்டமின்றி அவ்விடம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஒருவேளை அவருக்காக வந்து பார்க்காம இருக்கலாம் சார். நிறைய அது பதிலாக வந்து முதல்வரோ இல்லைன்னா துணை முதலமைச்சரோ பேசினா இருக்கான கூட்டங்கள் வரதான் சார் செய்யுது. நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம்ல. எப்படி அப்படியே பல்லாயிரக்கணக்கில் பல லட்சம் மக்கள் திரளுகிறார்களா? ரோட் ஷோவிலே ஆளை காணும். விஜய் அவர்கள் இன்றைக்கி வர்றாருன்னு சொன்னால் 3 நாளைக்கு முன்னாடியே பழைய சொத்தையாவது கட்டிக்கிட்டு போய் நின்று பார்க்கலாம், தெரியுமா உங்களுக்கு? மாநாடு அப்படி தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். கரூரில் இன்றைக்கு ஏற்படுத்த போகிற மாற்றங்கள், ஏன் கரூரை வந்து 27 மாத்திரார் தெரியுமா? சேலத்துலேருந்து. சேலம் வந்து ஒரு பெரிய மாவட்டம், கரூர் வந்து ஒரு சிறிய மாவட்டம். இந்த பெரிய மாவட்டத்துக்குள்ள இந்த காவல்துறை, இப்போ இருக்கிற காவல்துறையில் அடியாள் துறை என்னென்ன இடைஞ்சல்களை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கரூரில் இதுவரை 3 இடங்களை எழுதி கொடுத்தாங்க. 3 இடமும் வந்து காவல்துறை அனுமதி இல்லைன்ட்டாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து மக்கள் சந்திப்பு பேரணியை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ கரூரில் அன்னைக்குன்னு அவர் கேட்கும்போது அதையும் தடை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, காவிரி ஆற்றுக்குள்ள போய் மணலை காணும்னா மாநாடு நடத்த முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு கரூரில் ஊழல் துறை அமைச்சர் தெரியுமா உங்களுக்கு? முன்னாள் ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார். சிறையில் 2 வருஷம் இருந்தார்ல ஊழலுக்காக. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஊழல் துறை அமைச்சரை பாடாத வசைமொழிகளே இல்லை. அந்த அமைச்சருக்கு இருக்குது இப்போ ஆப்பு. 27ஆம் தேதி வச்சு செய்வதற்காகத்தான் விஜய் கரூரில் களமிறங்குகிறார். என்ன கோரிக்கை வரப்போகுதுன்னு தெரியுமா? எங்கடா ஆத்து மணலை காணும்னு கேட்க போகிறார். வருவாய்த்துறையில் ஊழல், உள்கட்டமைப்பு வசதிகளில் ஊழல், பேருந்து நிலையம் நாரடித்து கொண்டிருக்கிறது கரூரில். தெரியுமா உங்களுக்கு? போயிருக்கிறீங்களா? நிற்க முடியாது சத்த நேரத்துக்கு. கேள்வி வரப்போகுது. நெசவாளர்களுடைய பிரச்சனையை எழுப்ப இருக்கிறார். சரி, நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேலே வச்சிருந்தாலும் செந்தில் பாலாஜிக்காக கரூரில் இன்னும் கூட்ட கொடுங்க சார். எங்கே குடிச்சு? ஸோ இன்னும் அவரோட செல்வாக்கு வந்து கரூரில் 200 ரூபா காசு கொடுத்து மத்தியானம் பிரியாணி கொடுத்து சாயங்காலம் குவார்டர் கொடுத்தா எவன் தான் வரமாட்டான்? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. விஜய்க்கு என்ன குவார்டர் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களா? காலையில் பழைய சோத்தை தின்னுவிட்டு எப்படியாவது தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக 7 மணிக்கே அந்த இடத்துக்கு வந்து குமிச்சிடலாம். சார், நாங்கள் வரவங்க வந்து அரசியல் நோக்கத்துக்காக வரவங்க இல்லை, விஜயை பார்க்கணுக்கான வந்தாங்க. ஒரு நடிகரை பார்க்க, அந்த நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற முதலமைச்சரை பார்க்க இந்த கூட்டம் ஏன் வரல? நடிகரை பார்க்கணும்னு ஆசைப்படுதில்ல, நல்லது செய்கிற முதலமைச்சரை பார்க்க ஏன் வரல? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். எது தோற்று போயிடுக்குது? நாற்காலிகளில் உட்கார பேர் ஒருத்தன் உட்காருவான் ஒரு நாற்காலியில். இதை தூக்கிட்டா எத்தனை பேர் இங்கே நிற்கலாம்? உங்கள் கூட்டம் பெருசா, உட்கார்ற கூட்டம் பெருசா, நிற்கிற கூட்டம் பெருசா? நுழைய முடியாதபடி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிற விஜய் கரூரில் கலக்க இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் அன்னைக்கு காலையில் சாயங்காலம் தான் கரூர். நாமக்கல்லில் முட்டையினுடைய வளர்ச்சி 6.50 காசு இன்றைக்கி தெரியுமில்ல உங்களுக்கு? எவ்வளோ முட்டைகள் கீழே வீணடிக்கப்படுகிறது, எத்தனை வெள்ளை கோழிகள் வந்து சீக்கு வந்து சாகுறது, எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. இப்போ வச்சு ஆப்பு வைக்க போகிறார் நாமக்கல்லில். மலைகள் உடைக்கப்படுகிறது தெரியுமில்ல உங்களுக்கு? மரத்தை ஒருத்தர் வெட்டினாங்கிறதுக்காக சந்தன கடத்தன்னு சொன்னீங்க சண்டாளர்களா? ஆனால் சந்தன மரங்கள் முளைச்சிருச்சு, நல்லா நிறைய இருக்குது. இப்போ மலைகளை வெட்டுகிறார்களே, மலை எப்போது முளைக்கும்? பதில் சொல்ல முடியுமா அந்த அரசுகளால்? மலை என்ன ஆத்தாவிட்டு சுத்தா? அப்பே வளர்த்த மலையா? நாமக்கல்லில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை விஜய் பேச இருக்கிறார். ஆக பல்வேறு பிரச்சனைகளை, உள்கட்டமைப்பு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு வருகிற 27 காரிக்கிழமை கரூர் அதிர இருக்கிறது. ஆகையால் யாருக்கு இந்த அதிர்ச்சி? ஊழல் துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது. நாற்காலிகள் மாநாடு நடத்திய இடத்தில் நல்லவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல் தீர்மானத்தை தமிழ்நாட்டில் தீர்மானிக்கப் போகிற 2 பெரும் சக்திகள். ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகம். இந்த 2 கட்சிக்கு தான் தமிழ்நாட்டில் போட்டி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் இந்த மாதிரி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்கன்னு. ஆனால் விஜயோட செயல்பாடு பார்க்கும்போது அவர் போகிற பிரச்சார இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர் எல்லாமே டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியாக போகிறாரு. இப்போ பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இடிஎம் கூட கூட்டணி வைக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னா எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங் பேஸான கொங்கு ரீஜனில் இன்னும் அவர் தொடவே இல்லை. தொடர்றது எல்லாமே திருச்சி, கரூர், நாகப்பட்டினமே தொடராரு. இதுக்கான எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கூட்டணிக்கான வாய்ப்பு அறவே இல்லை. நான் தான் முதவே சொல்லிட்டேன், போட்டியே 2 கட்சிக்கும் தான், நீயா நானா. அந்த கட்டத்துக்கு இரட்டை இலை எங்கே இருக்கிறதோ அங்கே போட்டி இருக்கும். இப்போ நடக்க போகிறது இரட்டை இலைக்கும் விஜய்க்கும் நடக்கிற யுத்தம். இரட்டை இலையை வைத்திருக்கிற எடப்பாடியாருக்கும் விஜய்க்கும் யுத்தம். திமுக சீன்லே இல்லை. 10 ஆண்டுகள் அவர்கள் ஒரு முறை கூட ஆட்சியானதாக வரலாறே இல்லை. ஆகையால் இந்த முறை தமிழ்நாட்டில் அவர்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள், வீழ்வோம் என்கிறதா உண்மை செய்தி. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எம்ஜிஆரே பார்த்தவங்க, எத்தனையோ எம்ஜிஆரை பார்த்தவங்க, ஜெயலலிதா பார்த்தவங்க, எத்தனை நடிகர்களை பார்த்தவங்க, ஃபேன் பேஸை பார்த்தவங்க,
அவங்களும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. எத்தனையோ வாட்டி கட்சிகள் வந்து உடஞ்சிருக்கு. ஆனால் திமுக வந்து கட்சி உடையாம இத்தனை வருஷம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். விஜயெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஆளே இல்லை, அவரும் இந்த வரிசையில் ஒன்றா போயிடுவாங்க, இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிலைச்சு நிற்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அமெரிக்காவிற்கு சிகிச்சை அளிக்க போகும்போது கருணாநிதி என்ன சொன்னார்? என் நண்பனின் ஆட்சியை நான் நடத்துகிறேன், வரும்போது அவர் கையில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னவங்க தான் திமுககாரங்க. எழுதி வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் வாய்ச்சவடால் விடலாம், எல்லாத்துக்கும் வார்த்தைகள் இருக்கிறது. விஜய் என்கிற பேராளுமை மிக்க பெரும் தலைவராக உருவாகி வருவதை எவராலும் தடுக்க முடியாமல் திணறுகிறது திமுக. என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் உருட்டுறாங்க. கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இப்போ பேசுங்க. ஏன் இப்போ பேச மாட்டேங்கிறீங்க? திமுகவுக்கும் யாருக்கும் போட்டி தெரியுமில்ல? திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் இனிமேல் போட்டி. மூணாவதோட நீயா நானா? சார், நான் 2024 பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்ஸ் படி பார்க்கும்போது அப்படி பார்க்க முடியல சார். இல்லை, பிரதமர் யார் என்பதை தீர்மானித்தார்கள். ராகுல் காந்திக்காக விழுந்த வாக்குகள். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை ஆதரித்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதமர் யார் என்றே அறிவிக்காமல் களத்தில் இன்று 20.8% வாக்குகளை வாங்கியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடைவெளி வித்தியாசம் வந்து 1.38% வாக்குகள். 65 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடியார் வெற்றி பெற வைத்திருக்கிறார். கூட்டணி சார்பில் 85 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். மறக்க முடியாது. ஆகையால் வரலாறு உங்களுக்கு போதனை தருகிறது. காத்துருங்க. நீங்கள் இப்போ கம்முன்னு இருங்க. இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி அதிகார மையத்தை ஆண்டது அப்படின்னா 2026 முடிஞ்சு போச்சுன்னு எழுதுகிற வரலாறு தான் இனிமேல் எழுதும். இனிமேல் ஒரு நாளும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஆகையால் தான் நான் அடித்து சொல்கிறேன், வரலாறு நம்மளுக்கு படிப்பினையாக இருப்பதால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கடும் போட்டி இந்த தேர்தலில் இருக்கிறது. களமாட நாள் குறிப்போம், கயவர்படையை தூளாக்குவோம் என்கிற வகையில் இன்றைக்கு களமாட இருக்கிறது. 2 பெரிய இயக்கங்கள் எதிரும் புதிருமாக களத்தில் நிற்க போகிறாங்க. திமுக சீனில் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல்ஹாசன் மாதிரி தான் விஜய் அவர்களும் போயிடுவார். எப்படியோ கமல்ஹாசன் கட்சி தொடங்கி தனிச்சிருந்தார், ஆனால் ஜெயிக்க முடியல, கடைசியில் திமுக கூட்டி நினைஞ்சாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து இப்போ கட்சி தொடங்கி. கமல்ஹாசனுக்கு கூட பெரிய கூட்டம் வந்ததா? ஒத்தக்கடையில் மதுரையில் எங்கே வந்துச்சு சார் இந்த அளவுக்கு கூட்டம்? செருப்பெல்லாம் அந்து போய் பிஞ்சுவே கிடக்கிற நிலைமைக்கு கூட்டம் வந்ததா? சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா அதெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் யாருக்கோ சொம்பு தூக்குறாங்க. நான் யாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரியாலிட்டி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுகிறேன். விஜய் இன்னைக்கு அவரை பார்க்க வருகிற கூட்டம் அல்ல, அவரே கூட்டத்தில் கேட்குறாரு. அண்மையில் கேட்டாரே திருவாரூரில், விஜயை பார்க்க வந்த கூட்டமாக ஓட்டு போட வந்த கூட்டமானு கேட்கும்போது ஓட்டு போட வந்த கூட்டம்னு கத்துறானே. எப்படி ஒரு வீட்டில் ஒரு இளைஞன் விஜய் பக்கம் நிற்கிறான், அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஸோ அதே அப்பா அம்மா வந்து பையனை கன்வின்ஸ் பண்ணி அரசியல் நோக்கத்தோட புரிதல் கொடுத்து ஓட்டு போட வைக்கலாம். என்ன அரசியல் புரிதல் ஆத்தாப்பனுக்கு தெரிய போகுது சார்? இப்போ வந்திருக்கவங்களுக்கு வந்து டிவி கேட்க கூட்டம் கொண்டவங்களுக்கு இடஒதுக்கீடு என்னன்னு தெரியுமா, அரசியல் என்னன்னு தெரியுமா? ஏன் இடஒதுக்கீடு பின்பற்றிட்டாங்களா? நல்ல விவரம் தெரிஞ்ச இந்த ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துட்டாங்களா? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் என்ன நடத்த முடியல உங்களால்? என்ன பிரச்சனை? இன்றைக்கி கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பெரியார் வழியில் சீதாராமையா இன்றைக்கி கொண்டு வந்துட்டாரு. பெரியார் பேரன் என்று சொல்லக்கூடியவங்க நீங்கள் கொண்டு வர வேண்டியது தானே? ஏன் பேத்திக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சமூக நீதி பேசுவதற்கோ இதெல்லாம் லாய்க்கில்லாத இயக்கம் திருட்டு மாடல் அரசு 2.0. திமுகவுக்கு எந்த தொகுதியும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ 2026 தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதி சஜிக்கும் உங்கள் கணிப்பு பார்க்க? இல்லை, நான் வந்து குறி சொல்கிறேன் கிடையாது, சோசியக்காரன்லாம் கிடையாதுன்னா. என்னுடைய கணிப்புப்படி போட்டியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்ற பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.